சென்னை பசுமை வழிச்சாலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அனைத்து மருத்துவ மக்கள் முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள் அதிமுகவிற்கு ஆதரவு. விருதுநகர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KT ராஜேந்திர பாலாஜி ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அனைத்து மருத்துவ மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு முழு ஆதரவு தெரிவிப்பு. எங்களது அனைத்து மருத்துவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறோம். அண்ணன் எடப்பாடி அவர்கள் மீண்டும் தமிழகத்திலே முதல்வராக வர வேண்டும். தீய சக்தி திமுக அழிப்பதற்கு இதுதான் சரியான தருணம் என்று நாங்கள் கருதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முழு ஆதரவை தெரிவித்திருக்கிறோம். அனைத்து மருத்துவர் மக்கள் முன்னேற்ற கழகம் 234 தொகுதிகளும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட வேட்பாளர்களுக்கும் கூட்டணி வேட்பாளருக்கும் வெற்றி பெற செய்வதற்கு களப்பணியாற்றி நமது கட்சியை சிறப்பாக மீண்டும் அண்ணன் முதல்வராக வர வேண்டும். தமிழகம் வெளிச்சத்திற்கு வேண்டும். இருளில் சூழ்ந்து கிடக்கிறது. அந்த இருட்டை அகற்றுவது அண்ணன் எடப்பாடியாரால் தான் மட்டும் முடியுமே என்பதை நாங்கள் நினைவில் கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கு அனைத்து மருத்துவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முழு ஆதரவை தெரிவித்திருக்கிறோம். சென்னை வியாசர்பாடியில் அரசு பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவனிடம் கஞ்சா போதைப் பொருட்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது ஒரு ஆட்சியாளராக பொம்மை முதல்வர் ஸ்டாலின் என்பதற்கு இந்த செய்தியே சாட்சி. கஞ்சா போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்தாமல் வேடிக்கை பார்ப்பது மூலம் ஸ்டாலின் மாடல் திமுக அரசு தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்கு மாபெரும் துரோகத்தை இழைத்திருப்பதாக கழக பொதுச் செயலாளர் கண்டனம். அறிவுபூர்வமான கல்விக்கு வித்திட 11ஆம் வகுப்பு பயிலும் அரசு பள்ளி மாணவர்கள் கையில் அதிமுக ஆட்சி லேப்டாப்பை கொண்டு சேர்த்தது. ஆனால் இன்றைய திமுக ஆட்சியிலோ கஞ்சா போதைப்பொருள்தான் சென்றுள்ளது என்பது எவ்வளவு பெரிய வெட்கக்கேடு. வழக்கம் போல போடுவதோடு நிறுத்தாமல் பள்ளி மாணவன் கையில் போதைப்பொருள் வந்தது எப்படி என தீர விசாரித்து போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். கோவை மாவட்டம் ஆனைமலை மாசாணியம்மன் கோயிலில் குண்டம் திருவிழா கோலாகலம். முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி பங்கேற்று சுவாமி தரிசனம். பேரறிஞர் அண்ணாவின் நினைவு தினத்தையொட்டி நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் பேரணியாக சென்று அண்ணாவின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி. நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக வீதி வீதியாக சென்று அதிமுகவின் தேர்தல் அறிக்கை குறித்த விளக்க பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கி பிரச்சாரம். தமிழகத்தில் புரட்சி தலைவி ஆட்சி காலத்தில் ஏழை எளிய மக்களுக்கு மலிவு விலையில் மருந்துகள் விற்கப்பட்ட நிலையில் திமுக ஆட்சிக்கு வந்த பின் அம்மா மருந்தகங்கள் மற்றும் அம்மா மினி கிளினிக்கை மூடியது குறித்து மாநிலங்களவையில் அதிமுக MP மு தம்பிதுரை புகார். திமுகவிற்கு ஏழை எளிய மக்கள் மீது கவலை இல்லை, புரட்சி தலைவி பெயரில் எந்த திட்டமும் இருந்துவிடக்கூடாது என்பதே திமுகவின் நோக்கமாக இருப்பதாக மு தம்பிதுரை குற்றச்சாட்டு. தமிழகத்தில் மீண்டும் அம்மா மருந்தகங்களை திறக்க அதிமுக பொதுச் செயலாளர் ஆணைக்கு இணங்க மத்திய அரசு உத்தரவிட வேண்டும் என அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் மு தம்பிதுரை கோரிக்கை. தமிழகத்தில் மத்திய அரசின் மலிவு விலை மருந்தகங்கள் ஏராளமாக திறக்கப்படும் நிலையில் பல மருந்தகங்களில் காலாவதியான மருந்துகள் ஏழை எளிய மக்களுக்கு விற்கப்படுவதை மத்திய அரசு கவனத்தில் கொள்ளவும் மு தம்பிதுரை கோரிக்கை. வளர்ச்சி மற்றும் கல்வியில் தமிழகம் தலைநிமிர்ந்து இருக்கவும் முன்னணியில் இருக்கவும் கடந்த 50 ஆண்டுகளில் 31 ஆண்டுகள் ஆட்சி செய்த அதிமுகவே காரணம் என நாடாளுமன்ற மாநிலங்களவையில் அதிமுக உறுப்பினர் இன்பதுரை பேச்சு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா மற்றும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் சிறப்பான ஆட்சியாலேயே தமிழகம் வளர்ச்சி பெற்றிருப்பதாக பெருமிதம். தமிழகம் தலை நிமிர்ந்து இருக்கிறது, நாங்கள் முன்னணியில் இருக்கிறோம்னா கடந்த 50 ஆண்டுகளில் 31 ஆண்டுகள் ஆண்ட இயக்கம், தமிழ்நாட்டை ஆண்ட இயக்கம் அதிமுக. எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா, எடப்பாடியார் 31 ஆண்டுகள். அதன் விளைவாக என்னன்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்னு ஒன்று வச்சிருக்கோம். அதுல 2035 உயர்கல்வியில 50% எட்ட வேண்டும் என்பது இந்தியாவுடைய இலக்கு. எடப்பாடியார் ஆட்சியிலேயே
51.4% உயர்கல்வியிலே எட்டிவிட்டோம். கிரீஷ் கர்மான் விருது உணவு உற்பத்தி 4 முறை விருது பெற்றிருக்கிறோம். உள்ளாட்சியிலே 140 விருதுகளை பெற்றிருக்கிறோம். இவ்வாறு இவ்வளவு வளர்ச்சிக்கு யார் காரணம் என்றால் தமிழ்நாட்டை ஆண்ட அதிமுக ஆட்சி காலம். இந்தியா அமெரிக்கா ஒப்பந்தம் மூலம் நாட்டு மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அமெரிக்கா உடனான வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவின் எதிர்காலத்திற்கு பெரிதும் உதவும் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேச்சு. பல மாத முயற்சிகளுக்கு பிறகு அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது. நாட்டின் நலனிற்கு முக்கியத்துவம் அளித்து ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றும், இந்தியா அமெரிக்கா வர்த்தகம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் தவறான தகவல்களை பரப்புவதாகவும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் குற்றச்சாட்டு. இந்திய ராணுவத்தின் மீது நம்பிக்கையில்லாத ராகுல் காந்திக்கு இந்தியா வளர்ச்சியடைய வேண்டும் என்பதை விரும்பவில்லை என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் குற்றச்சாட்டு. எதிர்மறை சிந்தனைகளால் நாட்டை தவறாக வழிநடத்த முயலும் ராகுல் காந்தி இரட்டை வேடம் போடுவதாகவும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கடும் விமர்சனம். மக்களவையில் திமுக கூட்டணியைச் சேர்ந்த கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி சு வெங்கடேசன், காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்ட 8 பேர் சபாநாயகர் இருக்கை முன் காகிதங்களை கிழித்தெறிந்து அமளியில் ஈடுபட்டதால் பெரும் அதிர்ச்சி. நாடாளுமன்ற மரபுகளை மீறிய இந்த செயலுக்கு சபாநாயகர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில், எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் இத்தகைய அரங்கேற்றங்கள் ஜனநாயகத்திற்கு உகந்தது அல்ல என பல்வேறு தரப்பினரும் கடும் விமர்சனம். மக்களவையில் சபாநாயகர் மீது காகிதங்களை கிழித்தெறிந்த திமுக கூட்டணியைச் சேர்ந்த கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி சு வெங்கடேசன், காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்ட 8 எம்பிக்கள் சஸ்பெண்ட். மக்களவையில் எதிர்க்கட்சிகள் அநாகரிகமாக நடந்து கொண்ட இத்தகைய செயலுக்கு மக்கள் கண்டனம். ஸ்டாலின் தனக்கு எதிரிகளே இல்லை என சொன்ன நிலையில், தமிழக மக்கள் எல்லோரும் ஸ்டாலினுக்கு எதிராக இருப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். 11ஆம் வகுப்பு மாணவனிடம் கஞ்சா பிடிபட்ட சம்பவத்தை குறிப்பிட்டு எங்குமே சட்டம் ஒழுங்கு சீராக இல்லை என காட்டம். அவருடைய ஆட்சி சரியில்லைன்னு தான் சொல்றேன். அவருடைய நிர்வாகம் சரியில்லை, அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லை. காவல்துறையை கையில் வச்சுக்கூடிய முதலமைச்சர் சரிவர செய்ய முடியவில்லை, அப்படிதான் சொல்றோமே தவிர அவருக்கு யாரும் எதிரி இல்லை இல்லையா. அவருடைய ஆட்சிக்கு தமிழ்நாடு மக்கள் எல்லோருமே எதிரி. ஸ்டாலின் ஆட்சியில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்றும், கஞ்சா புழக்கம் பட்டி தொட்டி எங்கும் பரவி இருப்பதாகவும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் காட்டம். வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி திமுக ஆட்சியை வீழ்த்தும் என்றும் திட்டவட்டம். தேர்தல் வாக்குறுதிகளை கூட நிறைவேற்ற முடியாத அளவுக்கு இந்த ஆட்சி மோசமாக இருக்கிறது. யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. சிறுமிகளிலிருந்து வயது முதிர்ந்த மூதாட்டிகள் வரை இன்றைக்கு பாதுகாப்பு இல்லை. காவல்துறையைச் சேர்ந்த நண்பர்களுக்கே இன்றைக்கு பாதுகாப்பு இல்லை. எங்கு பார்த்தாலும் போதை கலாச்சாரம், இது கஞ்சா சந்தையாக இன்றைக்கு தமிழ்நாடு விளங்கிக் கொண்டிருக்கிறது. போதைப் பொருள் புழக்கம் பட்டி தொட்டி எல்லாம் பழகி இருக்கிறது. அதுபோல தேர்தலில் சொன்னதையெல்லாம் அவர்கள் நிறைவேற்றிவிட்டோம் என்று பச்சை பொய் சொல்கிறார்கள். பாராளுமன்ற தேர்தலில் ஏழை எளிய மக்களை பணநாயகத்தின் மூலம் அவர்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றார்கள். உறுதியாக இந்த தேர்தலில் அவர்களை தேசிய ஜனநாயக கூட்டணி, தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான எங்கள் கூட்டணி உறுதியாக திமுகவை இந்த தேர்தலில் முடிவுக்கு கொண்டு வருவோம். ஸ்டாலின் தனது தோல்விகளை எல்லாம் மறைக்க ஒரு பைசா கூட நிதி ஒதுக்காமல் வெற்றி திட்டங்களை அறிவித்து வீண் விளம்பரம் செய்து வருவதாக பாமக தலைவர் அன்புமணி காட்டம். 5 ஆண்டு கால ஆட்சியில் அனுபவித்த கொடுமைகளால் ஏற்பட்ட வெறுப்பில் திமுகவை மக்கள் தூக்கி வீசிவிட்ட நிலையில், என்னதான் குட்டிக்கரணம் போட்டாலும் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது எனவும் காட்டம்.
சென்னையில் அரசு பள்ளி மாணவர் பள்ளிக்கு கஞ்சா பொட்டலம் எடுத்து வந்திருந்ததாக வரும் செய்திகள் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. மாணவர்களை குறிவைத்து விற்பனை செய்யப்படும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை கண்காணிக்கவோ கட்டுப்படுத்தவோ தவறிய திமுக அரசு பள்ளிக்கே மாணவர்கள் கஞ்சா பொட்டலத்தை எடுத்து வரும் அளவிற்கான சூழல் உருவாகியுள்ளது என அமமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். அதிமுகவின் தொடர் போராட்டம் காரணமாக திண்டிவனம் பேருந்து நிலையத்திற்கு கருணாநிதியின் பெயர் நீக்கப்பட்டு மீண்டும் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் பெயர் சூட்டப்பட்டது. மன்னராட்சி செய்யும் ஸ்டாலின் அரசு தோல்வியடையப் போவதற்கு இதுவே தொடக்க புள்ளி என மக்கள் கருத்து. பேட்டை பகுதியில் 7 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காமுகன் பிடிபட்டார். நாள்தோறும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் ஸ்டாலின் ஆட்சி முடிவுக்கு வந்தால்தான் இந்த அவலத்திற்கு ஒரு முடிவு பிறக்கும் என மக்கள் காட்டம். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டவரை வெளுத்து வாங்கி போலீசில் ஒப்படைத்த இளம்பெண். பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத திமுக ஆட்சியாலும் செயலிழந்த காவல்துறையாலும் பெண்கள் தாங்களாகவே தற்காத்துக் கொள்ள வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளதாக எழும் விமர்சனம். ராமநாதபுரம் மாவட்டம் பட்டினங்காத்தான் அருகே 2 கோடி ரூபாய் மதிப்பிலான 194 கிலோ கஞ்சா சிக்கியதால் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் கோடிக்கணக்கில் கஞ்சா வியாபாரம் செய்யும் அளவிற்கு தமிழகத்தில் பலர் கஞ்சாவிற்கு அடிமையாகி இருக்கிறார்கள் என மக்கள் விமர்சனம். சென்னை அண்ணாநகர் பகுதியில் காரில் மெத்தபெட்டமைன் மற்றும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை கடத்திச் சென்ற 3 பேர் சிக்கினர். விடியாத திமுக அரசு தமிழகத்தில் போதைப் பொருட்களை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் தமிழகம் போதைப் பொருட்களின் மையமாக மாறியிருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை திருமங்கலம் பகுதியில் போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்ட 2 பிடிபட்டனர். தமிழகத்தில் சர்வசாதாரணமாக விற்பனையாகும் விதவிதமான போதைப் பொருட்களால் இளைஞர்கள் மாணவர்கள் சீரழியும் அவலம். சென்னை கோயம்பேடு பேருந்து நிலைய பகுதியில் மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் வைத்திருந்த வழக்கில் 4 பேர் சிக்கிய நிலையில் தலைமறைவாக இருந்த மற்றொரு நபரும் பிடிபட்டார். திறனற்ற திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் கூடாரமாக மாறியிருப்பதாக பொதுமக்கள் வேதனை. சென்னை அயனாவரம் பகுதியில் மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் வைத்திருந்த வழக்கில் 5 பேர் சிக்கிய நிலையில் தலைமறைவாக இருந்த மற்றொரு நபர் பிடிபட்டார். விடியாத திமுக அரசு போதைப் பொருட்களை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் தமிழகமே போதை மாநிலமாக மாறியிருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே வாடகை வீட்டில் தனியாக வசித்து வந்த இளம்பெண் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட கொடூரம். கொலையாளிகளை பிடிக்க முடியாமல் ஏவல்துறை திணறி வரும் நிலையில் விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் சட்ட ஒழுங்கு அதல பாதாளத்திற்கு சென்ற அவலம். காஞ்சிபுரம் மாவட்டம் கூத்தனூர் பகுதியில் ஆட்டோ ஓட்டுநரை கஞ்சா போதை ஆசாமிகள் சரமாரியாக வெட்டி வீழ்த்தியதால் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் சுதந்திரமாக வலம் வரும் கஞ்சா போதை ஆசாமிகளால் பொதுமக்கள் யாருக்கும் பாதுகாப்பே இல்லாத சூழல் நிலவும் அவலம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே சண்டையாண்டிபுரம் பகுதியில் முட்புதரில் மறைந்திருந்த அடையாளம் தெரியாத 3 பேர் இளைஞரை அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓட்டம். விடியாத திமுக அரசின் காவல்துறை கொலை உள்ளிட்ட குற்ற சம்பவங்களுக்கு எதிராக தீவிர நடவடிக்கை எடுக்காததால் தினந்தோறும் குற்ற சம்பவங்கள் அரங்கேறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சை மாவட்டம் ஐயம்பேட்டை பகுதியில் போதை இளைஞர்கள் 50 வயது முதியவரை அடித்து கொலை செய்த கொடூரம். ஸ்டாலின் ஆட்சியில் போதைக்கு அடிமையாகும் இளைஞர்கள் கொலை குற்றவாளிகள் ஆவதோடு பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாகி வரும் அவலம். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு கடைத்தெருவில் பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் இளைஞரை கத்தியால் தாக்கிய நபர் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல்துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதால் அச்சமின்றி குற்ற சம்பவங்கள் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற தலைமை காவலர் மனைவியின் தங்கச் செயின் பறிப்பு. காவலரின் குடும்பத்தினருக்கே பாதுகாப்பில்லாத நிலையில் ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் என பொதுமக்கள் கேள்வி.
கோவை மாவட்டம் வெள்ளலூர் பகுதியில் வீட்டின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை அடையாளம் தெரியாத நபர்கள் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. காவல்துறையினர் முறையாக ரோந்து செல்லாமல் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதால் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்திருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு சுற்றுவட்டார பகுதியில் மது பாட்டில்களை திரும்பத் தர கூட்டம் குவிந்ததால் டாஸ்மாக் கடைகளை பூட்டிய டாஸ்மாக் ஊழியர்கள். டாஸ்மாக் கடையை பூட்டியதால் ஆத்திரமடைந்த மதுப்பிரியர்கள் மது பாட்டிலை உடைத்தும் இருசக்கர வாகனத்தால் டாஸ்மாக் கடை மீது மோதியும் அட்டகாசம். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே லவ்டேல் பகுதியில் வழி விடுவது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் சரக்கு வாகனத்தில் வந்த இளைஞர்கள் லாரி ஓட்டுநரை அரிவாளை காட்டி மிரட்டியதால் பரபரப்பு. திறனற்ற திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருப்பதால் இதுபோன்ற அடாவடி மற்றும் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி சாலையில் டாஸ்மாக் கடையின் சுவரில் ஓட்டை போட்டு மதுபான பாட்டிலை திருடிச் சென்ற அடையாளம் தெரியாத நபர்கள். விடியாத திமுக ஆட்சியில் காவல்துறையினர் ரோந்து செல்லாமல் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதாலேயே கொள்ளையர்கள் சாவகாசமாக சுவற்றையே துளையிட்டு கொள்ளையடித்து சென்றிருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மதுரையில் சாலைகள், பேருந்து நிலையங்கள், கோயில்கள் என எதுவுமே முறையாக பராமரிக்கப்படாமல் மோசமான நிலையில் இருப்பதாக மதுரையில் நடைபெற்ற கருத்தரங்கில் திமுக அமைச்சர் மூர்த்தி முன்பே பேசிய பேராசிரியர் சாலமன் பாப்பையா தான் நினைத்ததை சாலமன் பாப்பையா பேசியுள்ளார் என கூறி திமுக அரசு நிர்வாகம் மோசமாக உள்ளது என திமுக அமைச்சர் மூர்த்தியே ஒப்புக்கொண்ட அவலம். சென்னை ஆர்கே நகர் பகுதியில் மாநகராட்சி சார்பில் தரமற்ற முறையில் அமைக்கப்பட்ட பூங்கா குறித்து ஆதாரத்துடன் வீடியோ வெளியிட்ட அதிமுக மாவட்ட செயலாளர் மீது காவல்துறையினர் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. 35 லட்சம் ரூபாய் மக்கள் வரிப்பணத்தில் தரமற்ற பூங்கா அமைத்துள்ளதை பொதுமக்களிடம் ஆதாரத்துடன் எடுத்துக் கூறியதால் அரசின் ஊழல் முறைகேடுகளை மறைக்க பொய் வழக்கு பதிந்திருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ராணிப்பேட்டை மாவட்டம் மேல் விசாரம் நகராட்சி அலுவலகத்தில் திட்ட பணிகளுக்காக சேர்மன் மற்றும் கவுன்சிலர்கள் கமிஷன் பேரம் பேசும் வீடியோ காட்சி வெளியாகி பொதுமக்கள் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு ஊழியர்கள் மக்களுக்காக திட்டப்பணிகளை செய்யாமல் கமிஷனுக்காகவே பணி செய்வதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. அவர் என்ன சொல்றாரு, நான் தான் கேன்சல் பண்றேன். இவர் என்ன சொல்றாரு, நான் தான் கேன்சல். யார் சேர்மன் நீங்க? நான் கேன்சல் இல்ல, நான் சொன்ன வாடான்னு சொல்லி கோரிக்கை. உன் கோரிக்கை தான் செஞ்சார். டேய், உன் கோரிக்கை தான் செஞ்சார் அவரு. என்னுடைய கருத்து எனக்கு புரிய மாட்டேங்குது உனக்கு. கருத்து அதாவது கமிஷன் கொடுக்கல எல்லாம் கமிஷன் கொடுக்கல அவ்வளவுதான் போடு. இது ஒரு கருத்து. உங்க கருத்து, அந்த கருத்து எல்லாருக்கும் இருக்குது இல்ல. அவர் என்ன சொல்லலாம்? கமிஷன். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் திமுக சார்பில் நடைபெற்ற கூட்டத்திற்கு பணத்தை கொடுத்து விதிகளை காற்றில் பறக்கவிட்டு மக்களை சரக்கு வாகனத்தில் ஏற்றி வந்த திமுகவினர். சரக்கு வாகனத்தில் மக்களை ஏற்றிச் செல்லக்கூடாது என விதிகள் இருந்தும் திறனற்ற திமுகவினர் அதனை மதிக்காமல் மக்களை ஏற்றிச் சென்ற நிலையில் இதுகுறித்து காவல்துறையும் கண்டுகொள்ளவில்லை என குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலில் போதிய உபகரணங்கள் இல்லாததால் பழுதான அரசு பேருந்தை தள்ளிச் செல்லும் அவலம். திமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளின் அலட்சியமே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை, விழுப்புரம், சிவகங்கை, திண்டுக்கல், திருவள்ளூர், தேனி, நாமக்கல் மற்றும் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றக் கோரி ஸ்டாலின் அரசை கண்டித்து அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம். தேர்தல் நேரத்தில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பொய் வாக்குறுதிகளை அள்ளி வீசிய ஸ்டாலின் 5 ஆண்டுகளுக்கு பிறகு தனது கோர முகத்தை காட்டுவதாக சத்துணவு ஊழியர்கள் காட்டம்.
ஆட்சி முடியும் தருவாயில் மக்களுக்கு துளியும் பயன்படாத விளம்பர திட்டங்களை அறிவித்து அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமையை அதிகரித்துள்ள ஸ்டாலின் அரசை கண்டித்து நகர்ப்புற ஊரக வாழ்வாதார ஊழியர்கள் போராட்டம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் அறவழியில் போராடிய ஊழியர்களை பெண்கள் என்றும் பாராமல் வலுக்கட்டாயமாக கைது செய்து அட்டூழியம் செய்த ஸ்டாலின் அரசு. அரசாணை எண் 549 உடனே அமல்படுத்தவும் 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை கீழ்ப்பாக்கத்தில் மருத்துவ ஊழியர்கள் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. அரசாங்கம் ஒரு ஆணையை பிறப்பித்துவிட்டு அதை செயல்படுத்தாமல் கோப்பில் போட்டு வைத்திருப்பது ஊழியர்களை வஞ்சிக்கும் செயல் என குற்றச்சாட்டு. சென்னை அடையாறில் பீகாரைச் சேர்ந்த பெண் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு குடும்பத்துடன் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் 3 உடலை சொந்த மாநிலத்திற்கு அனுப்ப முடியாமல் திணறும் ஸ்டாலின் அரசு. சட்டம் ஒழுங்கை பேணி காத்து உயிரை காப்பாற்ற திறமையில்லாத பொம்மை முதல்வரின் அரசு இறந்த பிறகு சடலத்தை சொந்த மண்ணிற்கு அனுப்ப முடியாமல் திணறுவது வெட்கக்கேடு என மக்கள் விமர்சனம். சென்னை ஆவடியில் பொதுமக்களின் அசல் சொத்து பத்திரங்களை வைத்து வங்கியில் பல லட்சம் ரூபாய் கடன் பெற்று மோசடி. விடியாத திமுக ஆட்சியில் எந்த தவறு செய்தாலும் எளிதில் தப்பித்து விடலாம் என்ற சூழ்நிலை இருப்பதால் நாளுக்கு நாள் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடம் கத்தியை காட்டி மிரட்டி தாலி சங்கிலியை பறித்துச் சென்ற வழிப்பறி கொள்ளையர்கள். ஸ்டாலினின் அலங்கோல ஆட்சியில் பெண்களின் தாலிக்கு கூட பாதுகாப்பு இல்லை என்பதற்கு இப்பெண்ணின் கதறலே சாட்சி என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை பீச் ஸ்டேஷன் முதல் ராயபுரம் சாலை வரை சக வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் வகையில் சாகசம் செய்தவாறு பைக் ஓட்டிய இளைஞர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. திறனற்ற திமுக ஆட்சியில் போதிய போக்குவரத்து காவலர்கள் பணியில் இல்லாததே இதுபோன்ற இளைஞர்களின் அடாவடிக்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பூட்டியிருந்த வீட்டை கொள்ளையடிக்க முயன்ற கொள்ளையர்கள் பூட்டை உடைக்க முடியாத ஆத்திரத்தில் வெளியில் இருந்த பொருட்களை சேதப்படுத்தி அட்டூழியம். ஸ்டாலின் ஆட்சியில் இரவு நேரங்களில் ரோந்து செல்லும் காவலர்களை பார்க்க முடியவில்லை என்றும் கொள்ளையர்கள்தான் சுதந்திரமாக நடமாடுவதாகவும் பொதுமக்கள் விமர்சனம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே ஓங்கூர் தேசிய நெடுஞ்சாலை ஓரமுள்ள சுவற்றில் வரையப்பட்ட புரட்சி தலைவி அம்மாவின் பெயர் கொண்ட விளம்பரத்தை திமுக கைக்கூலிகள் வெள்ளையடித்து அழித்ததால் அதிமுகவினர் அதிருப்தி. அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் விஷமத்தனத்தில் ஈடுபடும் திமுகவினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க அதிமுகவினர் வலியுறுத்தல். சோறு விளம்பரம் எழுதியிருந்தோம். அந்த சோறு விளம்பரத்தை திமுகவின் கைக்கூலிகள் வெள்ளையடித்து அராஜகம் செய்து வருகிறார்கள். இதை கண்டித்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அரசு உதவி பெறும் கல்லூரி பேராசிரியர்களுக்கு வழங்க வேண்டிய பணி மேம்பாட்டு ஊதியம் மற்றும் நிலுவைத் தொகையை வழங்காத விளம்பர மாடல் திமுக அரசை கண்டித்து தூத்துக்குடியில் பேராசிரியர்கள் போராட்டம். வஉசி மற்றும் காமராஜ் கல்லூரிகளில் அரசு உதவி பெறும் பேராசிரியர்கள் 8வது நாளாக தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் வரும் 7ஆம் தேதி சாலை மறியலில் ஈடுபடப் போவதாக ஸ்டாலின் அரசுக்கு எச்சரிக்கை. 4 ஆண்டு கோரிக்கைகளை நிறைவேற்றாத இந்த அரசினை கண்டித்து நாங்கள் தொடர் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இதற்கு அடுத்த கட்டமாக வருகின்ற 7ஆம் தேதி இந்த தமிழ்நாடு அரசினை கண்டித்தும் உயர்கல்வித்துறையை கண்டித்தும் தமிழகம் முழுவதும் எங்களுடைய பணி மேம்பாடு ஊதியத்தை வழங்கிடக் கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம். பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு, பழைய ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சத்துணவு ஊழியர்கள், ஆசிரியர் மற்றும் அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவான ஆக்டோ ஜியோ மற்றும் டாஸ்மாக் ஊழியர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம். திமுக ஆட்சியில் தமிழகம் போராட்ட களமாகியுள்ள நிலையில் பள்ளி குழந்தைகள் முதல் வருவாய் ஈட்டும் துறை வரை ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் ஸ்தம்பிக்கும் அபாயம். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அரசு மருத்துவமனையில் மின்சாரம் இல்லாததன் காரணமாக செவிலியர்கள் மொபைல் போன் டார்ச் லைட் வெளிச்சத்தில் சிகிச்சை அளித்ததால் உயிர் பயத்தில் நோயாளிகள். விடியாத திமுக அரசு தனியார் கார்ப்பரேட் மருத்துவமனைகளை வளர்ப்பதற்காகவே அரசு மருத்துவமனைகளை புறக்கணிப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.
வேலூர் மாவட்டம் உள்ளி பகுதியில் இரவில் தார் அமைக்கும் சாலை பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் மீது இருசக்கர வாகனம் மோதி கோர விபத்து. 3 பேர் தூக்கி வீசப்பட்ட நிலையில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த இளைஞர் உட்பட 2 பேர் பலியான பரிதாபம். பெண்ணையாறு நதிநீர் பகிர்வு விவகாரத்தில் கர்நாடகாவின் 5 திட்டங்களுக்கு தமிழ்நாடு கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் மத்திய அரசு 1 மாத காலத்திற்குள் இடைநிலை நதிநீர் தீர்ப்பாயத்தை அமைக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. நீதிமன்றம் தமிழ்நாட்டின் முறையீட்டை தீர்ப்பாயத்தில் விசாரிக்க உத்தரவிட்டுள்ளதால் நம்பிக்கை அளிக்கும் நல்ல தீர்ப்பு என தமிழக விவசாயிகள் வரவேற்பு. தமிழகத்தில் எத்தனை டாஸ்மாக் கடைகள், மணமகள் மன்றங்கள் உள்ளன என்கிற விவரங்களை அரசு தரப்பில் அறிக்கையாக தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தமிழகத்தில் பெருகி வரும் மது கலாச்சாரம் மற்றும் மணமகள் மன்றங்கள் என்ற பெயரில் நடக்கும் விதிமீறல்கள் அரசுக்கு விழுந்த சவுக்கடியாக நீதிமன்றத்தின் உத்தரவு உள்ளதாக மக்கள் விமர்சனம். சென்னை துறைப்பாக்கம் ராஜீவ் நகரில் அழுகிய ஆண் சடலம் மீட்கப்பட்ட நிலையில் அது கொலையா என பொதுமக்கள் சந்தேகம். திமுக ஆட்சியில் மர்மமான முறையில் உயிரிழப்புகள் ஏற்படுவது சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. பேரறிஞர் அண்ணாவின் நினைவு தினத்தையொட்டி சென்னை திருவொற்றியூர் பகுதியில் வடிவுடையம்மன் கோயிலில் திமுக சார்பில் நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சியை புறக்கணித்த திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன். பேரறிஞர் அண்ணாவின் பெயரால் நடக்கும் நிகழ்ச்சியையே திமுக அமைச்சர் அலட்சியப்படுத்தியதால் பொதுமக்கள் அதிருப்தி. திருவள்ளூர் மாவட்டம் கனகம்மாசத்திரம் பேருந்து நிறுத்தத்தில் நின்ற மாணவிகளை தகாத வார்த்தையில் பேசி கடுமையாக தாக்கிய கஞ்சா போதை இளைஞர்களால் பரபரப்பு. கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருக்கும் ஸ்டாலின் மாடல் அரசின் காவல்துறையை கண்டித்த மாணவிகளின் உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு சாலை மறியல் போராட்டம். திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காட்டில் வீட்டுமனை உரிமம் வழங்க லஞ்சம் வாங்கிய நகர அமைப்பு அதிகாரி மற்றும் லைசன்ஸ் சர்வேயர் ஆகியோர் லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் சிக்கினர். அனைத்து துறைகளிலும் லஞ்சம் தலைவிரித்தாடுவதால் ஸ்டாலினின் திமுக ஆட்சியே ஊழல் ஆட்சி என பொதுமக்கள் கடும் விமர்சனம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே ஆமூர் வடக்குப்பட்டு கிராமத்தில் கட்டி முடிக்கப்பட்டு ஓராண்டுகள் ஆன ரேஷன் கடை இதுவரை திறக்கப்படாததால் பொதுமக்கள் தர்ணா போராட்டம். விடியாத திமுக அரசு வெற்றி விளம்பரத்திற்காக ரேஷன் கடையை கட்டிவிட்டு அதை திறக்காமல் அலட்சியத்துடன் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் அரண்மனை புதூரில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி வகுப்பறையின் மேற்கூரை பூச்சி பெயர்ந்து விழுந்த நிலையில் மாணவர்கள் யாரும் இல்லாததால் நல்வாய்ப்பாக அசம்பாவிதம் தவிர்ப்பு. சேதமடைந்த பள்ளி கட்டடத்தை சீரமைக்க பலமுறை வலியுறுத்தியும் நடவடிக்கை எடுக்காத திறனற்ற திமுக அரசின் நிர்வாகத்தால் பள்ளி குழந்தைகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளதாக பெற்றோர்கள் வேதனை. சென்னை சூளைமேட்டில் தரை பாலத்தை இடித்து ஓராண்டாகியும் புதிய பாலத்திற்கான பணிகள் எதுவும் துவங்கப்படாத அவலம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசின் மாநகராட்சி நிர்வாகம் அரும்பாக்கத்திற்கு செல்லும் முக்கிய பிரதான சாலையை அடைத்ததால் சுற்றி செல்ல வேண்டியுள்ளதால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் அவதி. திருநெல்வேலி மாநகராட்சிக்குட்பட்ட பர்வதசிங்க ராஜா தெருவில் அமைந்துள்ள அம்மா உணவகத்தில் மின்சாரம், குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை என மக்கள் வேதனை. கொரோனா காலத்தில் கூட அட்சய பாத்திரம் போல இருந்த அம்மா உணவகங்கள் மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால்தான் உயிர் பெறும் என மக்கள் கருத்து. பேரறிஞர் அண்ணாவின் நினைவு தினத்தையொட்டி சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலில் மக்களுக்கு இலவச வேட்டி, சேலை வழங்குவதாக கூறி திமுகவினர் முதியவர்களை நீண்ட நேரம் காக்க வைத்த அவலம். நிகழ்ச்சிக்கு வரவேண்டிய திமுக அமைச்சர் வராததால் நீண்ட வரிசையில் காத்திருந்த முதியோர்கள் அவதியடைந்த நிலையில் திறனற்ற திமுக அரசு வெற்றி விளம்பரத்திற்காக மக்களை அலைக்கழிப்பதாக குற்றச்சாட்டு. முடியல, மயக்கமா இருக்கு. எதுக்காக வந்தீங்க? புடவை கொடுக்குறாங்க, அன்னதானம் பண்றாங்க, அண்ணா நினைவு நாள் சொன்னாங்க, அதனால வந்தோம். தமிழக அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள 4000 காலி பணியிடங்களை நிரப்பாமலும் ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்ற முதுநிலை ஆசிரியர்களுக்கு பணி வழங்காமலும் ஏமாற்றும் ஸ்டாலின் அரசை கண்டித்து ஆசிரியர்கள் போராட்டம். திமுகவின் பொய் வாக்குறுதிகளை நம்பி ஏமாந்து விட்டதாகவும் எதிர்வரும் தேர்தலில் பாடம் புகட்டுவோம் என்றும் ஆசிரியர்கள் காட்டம். ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பிடு.
சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதி சீட்டு கொடுப்பதில் அலட்சியத்துடன் தாமதம் செய்ததால் நீண்ட நேரமாக காத்திருந்த நோயாளிகள் சிகிச்சை பெற வரும் ஏழை எளிய மக்கள் மீது அக்கறையின்றி கணினி கோளாறு என ஸ்டாலின் அரசின் ஊழியர்கள் பதிலளித்ததால் மக்கள் அதிருப்தி. சென்னை மாநகர சாலைகளில் சாக்கடை நீர் வழிந்தோடும் காட்சி அன்றாடமாகி உள்ள நிலையில் இந்த சீரழிவுக்கு தீர்வாக சாக்கடை அடைப்புகளை AI தொழில்நுட்ப ரோபோக்களை கொண்டு நீக்க உள்ளதாக மெட்ரோ வாட்டர் அறிவிப்பு. சாலையில் சாக்கடை நீர் ஆறாக ஓடும் போது AI ரோபோக்களை எப்போது அனுப்புவார்கள் என கேள்வி எழுப்பும் மக்கள் தொடர்ந்து அவதிப்படும் இந்த நிலைக்கு உடனடி தீர்வு தேவை என வலியுறுத்தல். நோன்பு தொடங்குவதற்கு ஒரு நாளைக்கு முன்னதாகவே ரமலான் நோன்பு கஞ்சி மானிய விலை அரிசியை திமுக அரசு வழங்க வேண்டும் என கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நடைபெற்ற குமரி மாவட்ட முஸ்லிம் ஜமாத் கூட்டமைப்பில் தீர்மானம். சிறுபான்மையின நலனை காக்கும் அரசு என வெற்று விளம்பரம் செய்யும் திறனற்ற திமுக அரசு கடந்த முறை ரமலான் நோன்பு கஞ்சி மானிய விலை அரிசியை தாமதமாக வழங்கியதாக குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடியில் அரசு மருத்துவமனையில் காலியாக உள்ள மருத்துவர் செவிலியர் பணியிடங்களை நிரப்புவது உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து வணிகர்கள் கடையடைப்பு போராட்டம். கடலாடி ஊராட்சி ஒன்றியத்தை பிரிக்க துடிக்கும் ஸ்டாலின் அரசுக்கு வணிகர்கள் கடும் கண்டனம். ஆயிரக்கணக்கான நோயாளிகள் வந்து செல்லும் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை காவல் நிலையத்தில் போதிய காவலர்கள் இல்லாததை பயன்படுத்தி நாள்தோறும் குற்ற சம்பவங்கள் அரங்கேறி வருவதால் நோயாளிகள் அதிர்ச்சி. விடியாத ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளுக்கு கூட உரிய பாதுகாப்பு அளிக்க முடியாத நிலை உருவாகி இருப்பது சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டின் உச்சம் என குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பணிமனையில் அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சுவற்றில் மோதி விபத்து. ஸ்டாலின் அரசு முறையாக பராமரிக்காமல் ஓட்டை உடசல் பேருந்துகளை இயக்கி அரசு பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் பயணிகள் உயிரோடு விளையாடுவதாக மக்கள் விமர்சனம். ஈரோடு மாவட்டம் அண்ணாமேடு உதவி மின் பொறியாளர் மின் இணைப்பு வழங்குவதில் தாமதம் செய்வதை கண்டித்து மின்வாரிய அலுவலகம் முன் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் தர்ணா போராட்டம். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் மின் கட்டணம் உயர்வு, மின் இணைப்பு வழங்க லஞ்சம் என மக்களை வதைப்பதாக குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதி, முதுகளத்தூர் ஆகிய பகுதியில் கடும் வறட்சியால் பயிரிட்டு பதறாகி போன நெற்பயிர்களுக்கு வறட்சி நிவாரணம் வேண்டி விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். அதிமுக ஆட்சியில் வறட்சிக்கு நிவாரணம் கொடுத்து விவசாயிகள் பாதுகாக்கப்பட்டதாகவும் திமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு எந்த சலுகையும் இல்லை எனவும் வேதனை. திருச்சி மாவட்டம் மங்கப்பட்டி பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட 100 வீடுகள் கொண்ட சமத்துவபுரத்தில் வீடுகள் ஒதுக்குவதில் திமுகவினர் முறைகேட்டில் ஈடுபட்டு உள்ளதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம். வீடுகளை வழங்குவதாக கூறி திறனற்ற திமுகவினர் பணத்தை பெற்றுக்கொண்டு வீடுகளை வழங்காமல் மோசடி செய்ததாக பொதுமக்கள் புகார். திருவண்ணாமலை அருகே கடந்த 6 மாத காலமாக முறையாக குடிநீர் வழங்காத மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியல். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் மக்கள் குடிநீருக்காக போராடும் அவல நிலை. வீட்டுமனை பட்டா வழங்க வலியுறுத்தி சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள். விடியாத திமுக அரசு மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் மக்கள் விரோத அரசாக செயல்பட்டு வருவதாக பொதுமக்கள் வேதனை. ராமநாதபுரம் அருகே உள்ள பேராவூர் பகுதியில் சாலை வசதி, குடிநீர் வசதி இல்லாததால் நாள்தோறும் பெண்கள் நீண்ட தூரம் சென்று குடிநீர் எடுத்து வரும் கொடுமை. பலமுறை கோரிக்கை விடுத்தும் அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியம் காட்டி வருவதாக குற்றம் சாட்டிய பொதுமக்கள் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தராவிட்டால் வாக்காளர் அடையாள அட்டையை ஒப்படைத்துவிட்டு தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவிப்பு. கோவை மாவட்டம் சூலூர் அருகே உள்ள வடுகப்பாளையம் பகுதியில் குடிநீர் வழங்கக் கோரி பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டம். விடியாத ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் குடிநீருக்கே சாலையில் இறங்கி போராடும் நிலை உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் அப்துல்லாபுரம் அருகே அரசு பேருந்து மீது கார் மோதியதில் பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழப்பு. விபத்தில் காரில் இருந்த 5 பேர் படுகாயமடைந்த நிலையில் விபத்து நிகழ்ந்த தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. இந்தியாவின் அரசியல் அமைப்பை பின்பற்ற முடியாவிட்டால் நாட்டை விட்டு மெட்டா நிறுவனம் வெளியேறலாம் என உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை. தனி உரிமை தொடர்பான வழக்கில் வாட்ஸ்அப் வணிக நோக்கங்களுக்காக பயனர்களின் தரவுகளை பகிர்ந்து கொள்வதாக மத்திய அரசு தரப்பில் குற்றச்சாட்டு.
சாலை பாதுகாப்பை வலுப்படுத்தும் வகையில் வணிக ஓட்டுநர்களுக்கான தரப்படுத்தப்பட்ட ரேட்டிங் அமைப்பை உருவாக்க ஐஐடி மெட்ராஸ் மற்றும் டெய்ம்லர் இந்தியா இடையே ஒப்பந்தம். ஸ்மார்ட் போன் மற்றும் சென்சார் தரவுகளால் ஓட்டுநர் நடத்தை அளவிடப்படும் என்றும் உயிரிழப்பு, செலவு, நேரத்தை குறைக்கும் முயற்சியில் ஆதார் போன்ற டிஜிட்டல் அடையாளமாக விளங்கும் என்றும் தகவல். மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண்ணான சென்செக்ஸ் 2072 புள்ளிகள் உயர்ந்து 83,739 புள்ளிகளுடன் வர்த்தகம் நிறைவு. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 639 புள்ளிகள் உயர்ந்து 25,727 புள்ளிகளுடன் வர்த்தகம். இந்திய பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட 50% வரி 18% குறைக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளதை அடுத்து அமெரிக்கா, இந்தியா இடையேயான நீண்டகால வர்த்தக மோதல் முடிவுக்கு வந்தது. அமெரிக்க வரி குறைப்பால் ஜவுளி, தோல், கடல் உணவுத் துறைகளுக்கு பெரும் நிம்மதியாக உள்ள நிலையில் அரசியல் புகழ் விளம்பரம் என்றும் விமர்சனம். இந்திய அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து துணி, கம்பளம், தோல் மற்றும் காலணி துறைகளில் ஏற்றுமதி நம்பிக்கை அதிகரிப்பு. கூடுதல் சுங்கவரி குறைவதால் இந்திய பொருட்கள் உலக சந்தையில் போட்டியாளராக மாறும் நிலையில் தேக்க நிலை தளர்ந்து புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் சூழல் உருவாகியுள்ளதால் சில ஏற்றுமதி